ஹலோ ஆல் Thursday மினி vlog. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வெள்ளியில் வளையல் அருணாக்கொடி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருந்தோம். அண்ட் ரொம்ப நாளாக வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட ரேட் 300 கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 230 rupees தான், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி அதிகமாகிறதுக்குள்ளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ பழைய வெள்ளிகளெல்லாம் போட்டுட்டு தான் வந்து புது வெள்ளி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜுவல்லியே வந்து கொலுசு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்னதுலலாம் வந்து நிறைய முத்து வச்சு ஜல்ஜல்னு வாங்கி தந்திருப்பாங்க. சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியாது. நான் ஃபங்க்ஷன் போனால் போட முடியும், ஸ்கூல்லலாம் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. அண்ட் 11th படிக்கும் போதுலேருந்து தான் நான் ரெகுலராக கொலுசு போடவே ஆரம்பித்தேன். ஸோ அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கம்பல்சரி நான் கொலுசை மாற்றிடுவேன். நான் நிறைய மாடல் கொலுசு போட்டுட்டேன். எனக்கு வந்து சத்தம் வந்தால் தான் கொலுசு காலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4-5 முத்து வச்சு தான் எப்பவுமே வாங்குவேன். அண்ட் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னன்னு தெரியல, மெலிசா போடணுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மெலிசா இருக்க கொலுசு தான் வாங்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா June 1 அன்னைக்கு வாங்கியிருந்த கொலுசு லாஸ்ட் இயர். ஸோ அதுக்கப்புறம் இந்த இயர் தான் அதை மாற்றினேன். நடுவில் வந்து கொலுசு மாற்ற முடியல, ஏன்னா வெள்ளி ரேட்லாம் அதிகமாகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு ஒரு அருணாக்கொடி வளையல், அதுக்கப்புறம் எனக்கு கொலுசு செலக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.